வெந்து தணிந்தது காடு, ரூம்பாய் படத்துக்கு வணக்கத்தை போடு. இது என் ஸ்டைல் கிடையாதுங்க. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு படம். ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. மெசேஜ் நல்லா கன்வே பண்ணுது. அண்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் மூவி பார்க்கலாம். எல்லாருமே கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு மூவியாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள். ஒரு ஒரு ப்ரிவென்ஷன் தான். ஒரு கப்புள்ஸ் எப்படி ப்ரிவென்ஷனாக இருக்குது அது சொல்கிறாங்க. ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்குது. நல்லா ஒரு செகண்ட் ஆஃப் வந்து செம்ம பெஸ்ட். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது. நல்லா எல்லோரும் வந்து பார்க்கலாம் அந்த மூவிஸை. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இதுவாக இது பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே நம்ம பார்க்குற மாதிரி நல்லா இருந்ததுப்பா. எல்லாம் புது ஆளுங்க மாதிரியே தெரியல. எல்லாம் பழைய ஆள் மாதிரியே இருந்தது. ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த வில்லன் இது எல்லாமே நல்லா இருந்தது. நல்ல விறுவிறுப்பாக இருந்தது. அடுத்தது என்னன்னு சொல்லி த்ரில்லிங்காக இருந்தது. நல்லா என்னப்பா மியூசிக் சூப்பராக இருந்தது. அதான் பாட்டே நல்லா இருந்தது. நல்லது, பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார். படம் வந்து படத்தில் வந்து ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட்டாக அந்த கள்ளக்காதலை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர் ஜெகன் ராயன் அவர்கள். செம்மையாக இருக்குது. படம் வேறு லெவல் சார். சூப்பராக இருக்குது. ஓகே. மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்குது சார். சாங்கு 2 சாங் செமையிட்டு சார். சூப்பராக இருக்குது. 2 சாங் அருமையாக இருக்குது. படத்தில் வந்து இந்த கள்ளக்காதலை பற்றி சொல்ல வராங்க சார். ரூம் பாய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி இருக்குன்னு சொல்ல வராங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கொலை கற்பழிப்பு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா வேறு லெவலில் எடுத்து காமிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பண்ணியிருக்கணும். நல்லா இருக்குது படம். நிறைய பிரச்சனைகள் அதுதான். ஸோ அவரை பற்றி இப்போ நான் பேசினாலே எனக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு வீடியோ போட்டுருவார். ஆல்ரெடி இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். இதை பார்த்தவொடனே என்னென்னா, இப்போது இந்த விஷயத்தையே நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சோசியல் மீடியாவிலையும் உள்ளவங்க ஒரே மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த சோசியல் மீடியாவில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, இன்ஃப்ளூயன்ஸுங்க. அது என் வாயில் வராது. இன்ஃப்ளூயன்ஸ்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாருமே ஒரே மாதிரி நினச்சிடாதீங்க. இப்போ திவாகர் அவர் வந்து நடந்த ஒரு விஷயம் வந்து யார் பக்கம் சரியோ தப்போ அது வந்து நான் டீட்டெயிலாக பேச விரும்பலை. ஸோ சரி தப்பை தாண்டி ஒரு சோசியல் மீடியாவில் உள்ளவங்களை வந்து ஒரு டிவி சேனலில் விட்றாங்க, ஒரு மூவியில் விட்றாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்த வந்து நாகரிகம்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்கள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த எது வேணாலும் நடக்கலாம், சரின்னு நடக்கலாம். இப்போ நான் ஒரு 20 படம் நான் நடிச்சிருக்கேன். அந்த 20 படத்தில் ஒரு படத்தில் கூட என்னை அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா, அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டாங்களா? ஒரு இடத்துல கூட நடந்திருக்கும். ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். பேமெண்ட் இஷ்யூவாக இருக்கும், இல்லை டேட்டு படம் சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணுவாங்க. எது வேணாலும் நடக்கும். எவ்வளோ அசிங்கப்படும். அதெல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாதுங்கிறேன். அது நாகரிகம் இருக்காது. அதை எது நடந்தாலும் ஒரு சிலதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு காதலர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். காதலர் வந்து கொஞ்சிக்கிறதோ பேசிக்கிறதோ வந்து வெளியே காட்ட மாட்டாங்க பப்ளிக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நடக்கிறத வந்து வெளியே சொல்லாமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இல்லை அந்த இடத்த விட்டு வெளில வந்துடணும். அவ்வளோதான். ஒரு டிவி சேனலில் இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம போய் பண்ண முடியுமா? அது எவ்வளோ பெரிய டிவி சேனல், எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, அவங்கள்ட்ட வாய்ப்பு கொடுத்தவங்கள போய் நம்ம அங்கே சண்டை போடக்கூடாது. அப்படியே அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி நடந்திருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, செட் ஆகலை, அதை விட்டு வெளில வந்துடணும், வேறு ஒரு இடத்த நோக்கி போகணும். அதுதான் என்னுடைய கருத்து. ரூம் பாய் பார்த்துட்டு வந்தாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது படம். கேரக்டர் வந்து எல்லாமே ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நியூ ஃபேஸ் தான். ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் வந்து படம் வந்து ஸ்டோரி ரிவீல் பண்ணுறது தான். ஒவ்வொரு கேரக்டராக ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் படம் வந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது த்ரில்லர் மூவி, அது சைக்கலாஜிக்கல் த்ரில்லரு, க்ரைம் த்ரில்லரு. டைரக்டர் ஜெகன் ராயல் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் நியூ டைரக்டர் தான். கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. குணான்ற கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது செகண்டில் வில்லன் ரோலாக பண்ணியிருப்பார். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சிட்டிராஜன் அவர் பேர். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. ரொம்ப க்ரைம் த்ரில்லர் படம். அருமையாக. டிஓபி வந்து நல்லா பாரதி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. டிஓபி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கணுங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணணுங்க. ரொம்ப அருமையாகுது. எல்லாமே பார்க்கக்கூடிய படம். எல்லா சமயத்தில் எல்லா சப்ஜெக்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. காதலும் இருக்குது இதில். அதே சமயத்தில் வந்து த்ரில்லிங் இருக்குது. அதே சமயத்தில் அண்ணன் தங்கச்சி பாசமும் இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாமே சொல்லியிருக்காங்க. அருமையாக நேர்த்தியாக எடுத்து போயிருக்காங்க. கதையை அருமையாக இருக்குது. எந்த விதமான தெளிவாக எடுத்து போயிருக்காங்க படத்தை. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதை பார்க்க வேண்டிய படம் எல்லாமே பார்க்கலாம். எல்லா தரப்பும் பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. திருப்தியாக இருக்குது. படம் பார்த்து திருப்தி இருக்குது. படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. காத்து கருப்பு கலை வந்து நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது.
ஸ்பை கேம் அவேர்னஸ் வச்சு சொல்கிறாங்க. பார்க்கலாம்ல, பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட்டர்ஃப்ளை சாங் எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய பாட்டாக இருக்குது. மற்றபடி சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ஃபேமிலி சாங்கை என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா இருக்குது படம். படத்தில் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு நல்ல ஸ்கிரிப்டுங்க. கண்டிப்பாக இளைஞர்கள் எல்லாருமே பார்க்கலாம். பார்த்தா அதில் சில கருத்துக்கள் எல்லாமே நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஹோட்டல்ஸில் நடக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி பார்க்குறது, நல்லா இருக்குது கதை. விறுவிறுப்பாக இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. புதுமுகங்கள் தான், பட்டு இருந்தாலுமே எல்லாரும் புதுசாக பண்ணுற மாதிரி தெரியல. அவங்களுக்குள்ள ஒரு 100% எஃபர்ட் போட்டு நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க. பிக்சர் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக மக்கள் அனைவரும் வந்து தேட்டரில் பாருங்கள். நாங்கள் சொல்கிறதை விட தேட்டரில் மக்கள் எல்லோரும் வந்து பாருங்கள். கதை ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள்கிட்ட கண்டிப்பாக வரவேற்பை கொடுக்கும். நல்லா இருக்குது படம். ஸ்டோரி நல்லா இருக்குது. சஸ்பென்ஸாக அப்படியே போகுது சாஃப்டாக. மியூசிக் நல்லா இருக்குது. நைஸ் மூவி. அது சஸ்பென்ஸ் மூவி, அவ்வளோதான். சிஸ்டர் பிரதர் சென்டிமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. சென்டிமெண்ட் நல்லா இருக்குது. மூவி நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக இருக்குது. நல்லா இருக்கு. இல்லை, டைரக்ஷன் நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி, ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா போகுது. இல்லை நல்லா இருக்கு. அதான் இந்த கள்ளக்காதலால் குடும்பங்கள் எப்படி பாதிக்குது. நல்லா இருக்கு. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டைனர் மூவி, எல்லோரும் பாருங்கள். சூப்பராக இருந்தது சார். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. கதையே நல்லா இருந்துச்சு. க்ரைம் த்ரில்லர் தான். நல்லா இருந்துச்சு. விறுவிறுப்பாக இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பாட்டெல்லாம் அருமையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ரூம்பாய் நல்ல த்ரில்லராக போகுது. சஸ்பென்ஸ் இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்குது. அருமையாக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அருமையாக நடிச்சிருக்காங்க. ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு படங்கிறதுனால பண்ணியிருக்காரு. வில்லனாக வந்து நம்ம நண்பர் நடிச்சிருக்காரு. சுந்தரி படம் வில்லனாக மிரட்டியிருக்காரு. இது இன்டர்வலுக்கு அப்புறம் படம் விறுவிறுப்பாக போகுது. முன்னாடி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். அவரோட என்ட்ரி. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்குது. கேமராவும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. கதை கொஞ்சம் குழப்ப மாதிரி இருந்தாலும் இப்போ ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அப்படின்னா அந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துக்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஃபஸ்ட்டோட ஸ்டாண்டப் நல்லா இருக்குது. பார்க்க நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. படத்தை பார்த்துட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. கதையும் சரி, சாங்கும் சரி, ஹீரோ ஃபைட்டு எல்லாமே, வில்லன்ஸ் எல்லாமே வில்லன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ செம்மையாக பண்ணியிருக்காங்க. சாங்கு ஹிட் ஆகிருக்கு. கேமரா வச்ச அந்த கேமரா எடுத்த விதமும் செம்மையாக இருக்குது. படம் வந்து கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து எல்லாமே பார்ப்பாங்க. ரூம்பாய் படத்தை எல்லாருமே வந்து பாருங்கள். ஃபோன் யார்? காமெடி நான் தான் பண்ணியிருக்கேன். இமான் அண்ணாச்சி சார் பண்ணியிருக்காரு. கூட நான் பண்ணியிருக்கேன், சேர்ந்து பண்ணியிருக்கேன். காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே ஆடியன்ஸ் உட்காந்து சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதாவது காமெடி சீன் போகும்போது சிரித்தாங்க. மற்ற எல்லா நேரத்துலையும் சிரிக்கல. நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. ஆடியன்ஸ் எதுக்கு பார்க்கணுன்னா வந்து தேட்டருக்கு படம் பார்க்க வராங்கங்கிறதுனால பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை கேமராலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் விளக்கி இந்த படம் கொஞ்சம் சொல்லியிருக்கு. அந்தந்த விஷயம்லாம் கொஞ்சம் புரியும். ஃபுல்லாக ஸ்டோரி சொன்னால் அது கரெக்டாக வராது. அதனால் சார் அதை மாதிரி வந்து ஒரு சில கதைகள்லாம் இருக்குது. அதை நான் சொல்லாமல் என்னன்னு தெரில. அது உள்ளே வந்து பாருங்கள். கதை நிறையா சஸ்பென்ஸாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக ஒரு காலத்தில் வந்து அப்படி இருந்தது தான். இப்போ வந்து இப்போதைக்கு போகும்போது எல்லாமே வந்து சோசியல் மீடியாவை நோக்கி போகிறாங்க. இப்போது சோசியல் மீடியா சினிமான்னு நம்ம எடுத்தோம்னா சோசியல் மீடியா பக்கம் வந்து வில்லனை தேடுறதில்ல, ஹீரோஸை தேடுறதில்ல. ஆனால் வந்து சோசியல் மீடியாவில் வந்து காமெடின்னு தேடுறாங்க.
இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன பார்க்குறோம், இப்போ இன்ஸ்டா திறந்தாக்க வந்து ஒரு சென்டிமெண்ட்டான சீனை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோமா, எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணி விட்டு அப்பா ரொம்ப அழுவையாக இருக்குப்பா, இந்த சீனை பார்த்தா ரொம்ப அழுவ வருது அப்படின்னு யாரும் பார்க்குறது இல்லை. இதை பார்த்தா ரொம்ப வில்லத்தனமாக இருக்குன்னு பார்க்குறது இல்லை. அங்கே சோஷியல் மீடியாவில் என்னன்னா காமெடி அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன, இப்போ ரெண்டுத்துக்கு தானே, இப்போ ரெண்டே பேருக்கு தான் போட்டிங்கிற மாதிரி. ஒன்று சோஷியல் மீடியா, இப்போ சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபோனு காலியாச்சுன்னா என்ன பண்ணுவோம், எல்லாம் சினிமா தேட்டரை நோக்கி தான் வருவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் அது. ஸோ அதனால் சினிமாவிலையும் கொஞ்சம் நல்ல ஸ்கோப் பண்ணி அந்த சோஷியல் மீடியா உள்ள காமெடியெல்லாம் இது பண்ணணும். அந்தளவுக்கு ஓவர் ட்ராக் பண்ணிட்டு வந்தாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆமாம். நிறைய பிரச்சனைகள் அதுதான். ஸோ அவரை பற்றி இப்போ நான் பேசினாலே எனக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு வீடியோ போட்டுருவார். ஆல்ரெடி இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். இதை பார்த்தவொடனே என்னென்னா, இப்போது இந்த விஷயத்தையே நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சோஷியல் மீடியாவிலையும் உள்ளவங்க ஒரே மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த சோஷியல் மீடியாவில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, இன்ஃப்ளூயன்ஸுங்க, அது என் வாயில் வராது, இன்ஃப்ளூயன்ஸ்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாருமே ஒரே மாதிரி நினச்சிடாதீங்க. இப்போ திவாகர் அவர் வந்து நடந்த ஒரு விஷயம் வந்து யார் பக்கம் சரியோ தப்போ அது வந்து நான் டீட்டெயிலாக பேச விரும்பலை. ஸோ சரி தப்பை தாண்டி ஒரு சோஷியல் மீடியாவில் உள்ளவங்கள வந்து ஒரு டிவி சேனலில் விட்றாங்க, ஒரு மூவியில் விட்றாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்த வந்து நாகரிகம்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்கள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த எது வேணாலும் நடக்கலாம், சரி நடக்கலாம். இப்போ நான் ஒரு 20 படம் நான் நடிச்சிருக்கேன். அந்த 20 படத்தில் ஒரு படத்தில் கூட என்னை அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா, அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டாங்களா, ஒரு இடத்துல கூட நடந்திருக்கும். ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், பேமெண்ட் இஷ்யூவாக இருக்கும், இல்லை டேட்டு படம் சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணுவாங்க, எது வேணாலும் நடக்கும். எவ்வளோ அசிங்கப்படும், அதெல்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாதுங்கிறேன். அது நாகரிகம் இருக்காது. அதை எது நடந்தாலும் ஒரு சிலதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு காதலர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், காதலர் வந்து கொஞ்சிக்கிறதோ பேசிக்கிறதோ வந்து வெளியே காட்ட மாட்டாங்க பப்ளிக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நடக்கிறத வந்து வெளியே சொல்லாமல் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இல்லை அந்த இடத்த விட்டு வெளில வந்துடணும், அவ்வளோதான். ஒரு டிவி சேனலில் இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம போய் பண்ண முடியுமா? அது எவ்வளோ பெரிய டிவி சேனல், எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, அவங்கள்ட்ட வாய்ப்பு கொடுத்தவங்கள போய் நம்ம அங்கே சண்டை போடக்கூடாது. அப்படியே அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி நடந்திருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா, செட் ஆகலை, அதை விட்டு வெளில வந்துடணும், வேறு ஒரு இடத்த நோக்கி போகணும். அதுதான் என்னுடைய கருத்து. எல்லாருமே டைரக்டர் சாரோ ப்ரொடியூசர் சாரோ நிறைய பேர் பார்த்துருந்தா கூட எல்லா யூடியூபர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமாக எவ்வளோ பண்ணுவேன், என்னை தாழ்த்திட்டு தான் பண்ணுவேன். என்னுடைய காத்துக்கிருப்பு கலைங்கிற வீடியோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், நான் யாரையுமே வந்து விருப்பம் இல்லாதையும் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு பிடிச்சது வந்து ஒரு டைலாக் வருங்கள்ல, விஜய் சார் டைலாக், மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத சந்தோஷம் எதுவும் வந்து தப்பு இல்லை, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான், ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான். அதை மட்டுமே நான் பின்பற்றுறேன். மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சின்ன சிரிப்பே தப்பு தாங்கிறாரு. ஸோ அதனால் வந்து நான் கோமாளின்னு ஒரு சொசைட்டி வந்து பார்க்கறது, அதையே நம்ம வந்து ஏற்றுக்கிறது, இது ஒரு நாகரிகத்தின் உச்சம் இல்லை, நாகரிகம் இல்லாத ஒரு செயல் தானே அது. நாகரிகம் இல்லாத செயல், கோமாளியாக பார்க்குறது சொல்கிறது. ஒரு மனுஷனை சோசியல் மீடியாவில் இருந்து பொதுமக்கள் இருந்து அத்தனை பேருமே வந்து கோமாளியாக பார்க்குறது, கிண்டல் பண்ணி பார்க்குறது, அந்த மனுஷனும் என்ன கோமாளியாக ஒருத்த பார்த்துட்டான் அதனால சப்ஸ்கிரைப் வரும் ஆகிறது, எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு செயலாக இல்லைங்க. இதில் என்ன கேவலமாக இருக்குது? இது கேவலம் இல்லையே. இப்போது கோமாளிங்கிறதே வந்து கோமாளித்தனங்கிறதே வந்து கேவலம் கிடையாது. சர்க்கஸ் கோமாளி வேற, இந்த கோமாளி எந்த கோமாளியாக இருந்தாலும் கோமாளிங்கிறதே தப்பு இல்லைல்ல, கொலகாரம் தான் தப்பு, கோமாளி தப்பு இல்லைல்ல. இல்லை கேவலமாக தன்னைத்தானே வந்து நான் இப்படிதான் அப்படிதான் லூஸ் மாதிரியே பேசுறது வந்து எந்த இடத்துல ஒரு அது அப்படியே இந்த பக்கம் திருப்பி பாருங்க, உலகத்தில் எல்லாருமே அவன் அப்படிதான் இவன் அப்படிதாங்கும் போது நம்ம வந்து நான் இப்படிதான் காட்டுறது எவ்வளோ தேவலாம் தானே. காமிக்கலாம்ல, ஏன் கோமாளியாக காமிக்கணும்? இப்போ கோமாளியா அது கோமாளிங்கிறதுக்கு மீனிங்கே வந்து மக்களை சிரிக்க யாரையும் ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது தான் கோமாளியோட நோக்கமே. சார்லி சாப்ளின் ஸ்மைல் பண்ண வச்சார், நாகேஷ் ஸ்மைல் பண்ண வச்சார், அவர் கோமாளி இல்லை. ஆனால் இப்போ உள்ள யூடியூபர்ஸ் வந்து லைக்காகவும் சப்ஸ்கிரைபருக்காகவும் கோமாளித்தனமான ஒரு செயலை பண்ணிட்டு பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு செயலாக. கரெக்டு தான் சார். இப்போது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களே இப்போ சொன்னீங்க, சார்லி சாப்ளின் சொன்னீங்க, மிஸ்டர் பீம் கூட அப்படி தான். மிஸ்டர் பீம் வந்து நாகேஷ் சார் ஆமாம்.
இப்போது நீங்கள் எடுத்துக்காட்டு சொல்கிறதே பாருங்கள், சார்லி சாப்ளின்னு சொல்லி கோமாளிங்கிறீங்க. இல்லை நீங்கள் இல்லைங்க, எடுத்துக்காட்டு சொல்கிறதே வந்து ஒரு லெஜெண்டை தானே சொல்கிறீங்க. இப்போ வந்து அதுதான் சார், அவங்களையும் எங்களையும் தானே இப்போ மிங்கிள் பண்ணி சொல்கிறீங்க. அவங்க எப்படி இருந்தாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தானே சொல்கிறீங்க. அந்த டாப்பிக்கே இல்லைங்க. நம்மலாம் ஹீரோ ஆகுறதே, நான் இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்கல்ல, நீங்கள் எப்போ ஹீரோ ஆகுறீங்க, இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய டார்க் காமெடி. எனக்கு இல்லை எனக்கு உண்மையாகவே ஒரு விஷயங்க, உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், மீடியாவுக்காக சொல்லலை. எனக்கு ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன்னு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நான் இறங்கி பண்ணுவேன். ஜெயிக்கிற தோக்குறதுலாம் நான் பார்க்க மாட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு லீடாக பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் படம் வருதோ வரலையோ நான் அதுக்காகவே முயற்சி பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த விருப்பம் கிடையாது. விருப்பம் கிடையாதுங்க. சான்ஸ் கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன். ஹீரோ ஆக மாட்டேன். இல்லை பண்ண மாட்டேன். காமெடியன் தான் ஃபுல்லாக. எனக்கு ஏங்க அது அதுவுமே எனக்குமே இல்லைங்க. இப்போ எனக்குமே அது வந்து அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. செகண்டரி தான் அது. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் கம்மியாக இருந்தால் பட்ஜெட்டுக்காக பண்ணுறது வேறு. எனக்கு விருப்பம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டும்தான். காமெடி தான். நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு படம் வந்தாலும் வரலாலும் காமெடியன் தான். எனக்கு அதுதான் பிடிக்கும். நன்றி, வணக்கம். படத்து ரூம்பாய் படத்தை பாருங்கள். என்னுடைய ஸ்டைலில் சொல்கிறேன். வெந்து தணிந்தது காடு, ரூம்பாய் படத்துக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, ரூம்பாய் படத்துக்கு வணக்கத்தை போடு. இது என் ஸ்டைல் கிடையாதுங்க.